பாத்தீங்களா இவங்க ஞாபகம் வந்துருச்சான்னு பாருங்க. அவங்க இருக்காங்க இல்லையா நம்ம ஃப்ரெண்டு பூ வந்து ஆசையா அவங்கள நான் வந்து செஞ்சுட்டே இருக்கேன். அவங்க வந்து வச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா மட்டன் வந்து வெளியில ரெடி ஆயிட்டு இருக்கு. மாஸ்டர் வந்து இவர் தான். நாங்க வந்து சும்மா அல்லக்கேங்க சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்கிருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் சாமி பார்க்கறதுக்கு. பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. ஹாய் பை ஃபேமிலிஸ். தை மாதம் வந்ததும் போதும் ஒரே ஃபங்க்ஷன், ஒரே கல்யாணம், இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு பல பக்கம் அப்படியே சுற்றிட்டேவே இருக்க வேண்டியதாக இருக்குது. இன்ஸ்டாவில் கூட ஒரு கண்டென்ட் பார்த்தேன். இந்த தை மாத கல்யாணத்துக்காகவே பேங்க்கில் லோன் வாங்கி தான் நம்ம மொய் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. போன வாரம் ஃபுல்லாமே அப்படி அவருக்காக பார்த்தா அப்படியே ஸ்டைல் பண்ணிக்கிற பாருங்க. போன வாரம் ஃபுல்லாமே என்னது திரட்டி காது குத்து அப்படியெல்லாம் போச்சு. இந்த வாரத்தில் வந்து நேற்றுலேருந்து இப்போ 2 நாளாக 3 நாளாக கல்யாணம் வரிசையாக அப்படியே கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அவங்க வந்து நம்ம வீடியோஸில் வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தான் நம்ம வந்து இப்போ அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. எப்படின்னா இவரும் அந்த அண்ணா வந்து வேலைக்கு போகிறதால ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அப்புறம் நம்ம மீட் பண்ணது அப்படி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி. அதனால் இப்போ அவங்க வீட்டுக்கு போய் முனியப்பன் கோயில் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு வரப்போகிறோம். பார்த்துட்டு விருந்து இன்னைக்கு அம்மா தானே விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வாங்க இன்வைட் பண்ணி டக்குன்னு ரெடியாக வர 2 டைம் ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா இவங்க ஞாபகம் வந்துருச்சான்னு பாருங்க. அந்த ரீல்ஸ் பண்ண வைக்கிறதுக்குள்ள நாங்கள் பட்ட பாடு இருக்கே. நானும் இவங்களும் திவ்யா 3 பேர் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. அந்த ரீல்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு கூச்சம், அவ்வளோ ஒரு வெக்கம். ஆனால் அது எல்லாம் நிறைய கமெண்ட் சொன்னது என்னென்னா, அவங்க தான் ரியாலிட்டியாக கூச்சப்பட்டு அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்காவா? சரிப்பா வாங்கிக்கோ, அத்தைக்கிட்ட வாங்கிக்கோ. இதே தான் அவங்களே தான் இவங்க. இங்கே பாருங்கள், விருந்துக்கு வந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. விருந்து செஞ்சு போட்டுமா இல்லையா, நம்மளை வேலை வாங்கிட்டு இருக்கேன் பாருங்க. சரி நம்ம வீடு தானே செய்வோம், செஞ்சு பொறுமையாக சாப்பிடுவோம். ஆடு இப்போ தான் வெட்டி எல்லாம் வெளியே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாமி போய் கிடா வெட்டிட்டு வந்துட்டாங்க. ஆமாம் தானே, காலையிலே சாமி கும்பிட்டு வந்துட்டீங்க. அதனால் நம்ம நேராக வந்தது விருந்தில் இறங்கிட்டோம். போய் கோயிலை பார்க்கலாம், சாமி கும்பிடலாம், நல்லா இல்லை போட்டுட்டோம். செஞ்சு சாப்பிட்டு கிளம்பலாம். நான் பாருங்க மாஸ்டர் செஃப்பாக மாறிய தரணும். நான் வீட்டில் 1/2 கிலோ 1 கிலோ சிக்கன் மட்டும்தான் செஞ்சுருக்கேன். இது எவ்வளோ இருக்கும் சிக்கனு? 2 கிலோ இருக்குமா? 5 கிலோவா? அநியாயத்துக்கு 3 கிலோ சிக்கன் ஃபஸ்ட்டே செஞ்சுருக்கேன். அது நானே செஞ்சு நல்லா இருக்கு. இப்போ எல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டாங்க, நல்லா இருக்கா. ஃபைனல் டச்சப் வந்துருச்சு. லைட்டாக தண்ணி விட்டு இந்த எலும்பெல்லாம் வேக விட்டுட்டோம்னா அவ்வளோதான். மல்லி தழையை போட்டு இறக்கிட்டோம்னா சிக்கன் ஃபினிஷு. மட்டன் வந்து வெளியில் ரெடி ஆகிட்டு இருக்கு. சாப்பிடலாம், பசிக்குது. போய் மட்டன் வெளியே பார்க்கலாம் இருக்கு. இப்போ வந்து அது கொஞ்ச நேரம் வெந்துட்டு இருக்கட்டும். இங்கே பாருங்க அவங்க இருக்காங்க இல்லையா நம்ம ஃப்ரெண்டு பூ வந்து ஆசையாக அவங்கள நான் வந்து செஞ்சுட்டே இருக்கேன். அவங்க வந்து வச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சிக்கன் மட்டன் அவங்க அதிகமாக செய்ய மாட்டாங்களாம். நான்வெஜ் எல்லாம் வந்து அவங்க மாமியார் தான் செஞ்சு கொடுப்பாங்களாம். அதனால் என்ன பண்ணுறது இல்லையே அப்படின்னாங்க. நான் இங்கே அரவேக்காடு என்கிட்ட சொல்கிறாங்க. சரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சாச்சு. இப்போ வாங்க நம்ம மட்டன் வெளியே போவோம். பூ இத்தனை பூ நான் வந்து ஒன்றா வச்சதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கிறேன். மட்டன் வந்து வெளியில் ரெடி ஆகிட்டு இருக்கு. மாஸ்டர் வந்து இவர் தான். நாங்கள் வந்து சும்மா அல்லக்கேங்க. இது வந்து எத்தனை கிலோங்கண்ணா மட்டனு? மட்டன் 10 கிலோ 12 கிலோ இருக்கும். மட்டன் 10 கிலோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு நமக்காக. அதனால் எல்லாமே அவர் பண்ணுறாரு, நம்ம சும்மா ஹெல்ப் மட்டும் தான் பண்ணுறோம். ஏன்னா இந்த அளவுக்கு நமக்கு தெரியாது இல்லை. அதனால் சும்மா ஹெல்ப் மட்டும் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து சும்மா நின்றுட்டுருக்குறோம். அப்படியே பில்டப் பண்ணிவிட்டு அந்த எல்லாம் பண்ணுறாரு. அசால்ட்டை பண்ணுற பாரு. மட்டன் வந்து கும்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம். டேஸ்ட் பார்க்குறேன்னா 1 கிலோ காலியாக இருக்குது. ஆனால் பாத்திரத்தை பார்த்தாலே தெரியுது, டேஸ்ட் பார்த்துட்டு தான் இருக்கிறேங்க. லைட்டு கொடு. டேஸ்ட்டுக்கு ஒவ்வொரு டைமும் ஒரு கிலோ கறி சாப்பிட்டே இருக்கிறாரு. எனக்கு தெரியல, 10 இருக்கிறது இவங்களுக்கே பத்தாது டேஸ்ட்னு சொல்லி இதோட 10 பிளேட் உள்ள போயிடுச்சு. கறின்னு சொன்னதும் வெக்க இல்லாமல் ஊர்லேருந்து எல்லாம் வண்டி ஏறி வந்துட்டாங்க பாருங்க. எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க முன்னாடி நாங்க தான் வந்தோங்க. எங்களுக்கு முன்னாடி 4 பிளேட் உள்ள போயிருச்சு. இங்க வந்து எங்களுக்கு முன்னாடி வந்தாங்களாம்.
நாங்கள் வந்து கறி தரதுக்கு வெக்க மரத்தில் நீங்கள் வெக்க மாறீங்களா வெக்கலன்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு வாட்டு வெறும் எலும்பை கொடுக்குறீங்களா? யாருங்கப்பா எலும்புன்ட்டு எல்லாம் மறைஞ்சு தின்றாங்க. ஹாய் மக்களே, சாப்பாடுலாம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம மாமா வந்து சமையல் பண்ணாரு, எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு? சாப்பாடு நல்லா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் ஈரல் கொஞ்சம் வெந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கான். ஈரல் வெந்திருக்கா? ஆமா, ஈரல் வந்து முன்னாடியே வெந்திருக்கோம். சாப்பாடு செஞ்சு எனக்கு பூரா வந்து ஈரல் தான். மாஸ்டர் கிட்டே கேட்குறேங்கய்யா. சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அது நீங்க சொல்லக்கூடாது, சாப்பிட்டது நாங்க தான் சொல்லணும். வெயிட் பண்ணுங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கறி குழம்பு, அதுவும் மட்டன் மெயினாக. சிக்கனும் நல்லா இருந்துச்சு. ஆனால் வயிறு ரொம்ப சாப்பிட்டுங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்ன தெரியல, நான் சாப்பிட்டேன் நல்லா. நான் வச்ச கறி குழம்போட அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க ரசம், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கறி குழம்பு மிக சிறப்பு, சூப்பராக இருந்துச்சு. கறி குழம்பு சாப்பிட்டாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3 மணி பக்கம் ஆயிடுச்சு. 3 மணியா 4 மணியா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. நாங்கள் தான் கடைசி ரவுண்டாக வந்திருக்கிறோம். ஆமாங்கண்ணா, இதை சொல்லுங்க. ஏதோ அவங்களுக்கு மட்டும் எப்பயுமே வெக்கம்தான். சரி, சாக்லேட் வைப்பானா நம்ம எடுக்கக்கூடாதான் பாருங்க. போதும் 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 போதும். இருங்க, நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம். மட்டன் குழம்பு சூப்பர். நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்களா? மட்டன் எல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. ஆமா, அவங்க வந்து நான்வெஜ் அதிகமாக சாப்பிட மாட்டாங்களா, சிக்கன் மட்டும்தான். அது சிக்கன் வந்து நான் செஞ்சது இன்னைக்கு. குட்டீஸ் எங்க பசங்க சொல்லிட்டாங்க நல்லா இருக்குன்னு, சிக்கன் நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க பசங்க. ஆமா, செஞ்சு முடிச்சதுமே குட்டீஸ் வந்து வந்திருந்தாங்க. அப்போ வந்து போட்டு கொடுத்து உடனே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என் சிக்கனுக்கு ஃபேன்ஸ் வேற. அதனால எல்லாரும் சந்தோஷமா ஃபங்க்ஷன் வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ வந்து சாப்பிடுவோம். நம்ம கொலை பசியா இருக்கு. நல்லா சாப்பிட்டாச்சு, திருப்தியாக சாப்பிட்டாச்சு. முனியப்பன்றதுனால நம்ம சாப்பிட்டு கூட முனியப்பன் கோயிலுக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு போகலாம். அதனால இப்போ நம்ம சாப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு தெம்பா நடக்கலாம். ஏன்னா இங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் சாமி பார்க்கறதுக்கு. அதனால நம்ம திருப்தியாக சாப்பிட்டு நம்ம போய் சாமி கும்பிட்டு வரலாம். சொல்லுப்பா. அப்படியே ஊர்வலம் மாதிரி இப்ப எல்லாம் கிளம்பிட்டோம். ஊர்வலமா எல்லாம் நம்ம பசங்க எல்லாம் ஜாலியா போயிட்டு சாமி கும்பிட்டு ஊர்வலம் வந்துதான் போவாங்க கோயிலான. டைம் ஒரு 5 மணி 5:30 அந்த மாதிரி டைம்ல அந்த அளவுக்கு இருக்கிறதுனால நம்ம வீடியோ எடிட் பண்ணோம், அப்லோட் பண்ணணுன்ற டைமிங் அதிகமாகிறதுனால நம்ம போய் இப்போ முன்னாடி நம்ம முனியப்பனை நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். முனியப்பன் நம்மளே பார்க்க வரதுக்கு முன்னாடி நாம் போய் முனியப்பனை பார்த்துட்டு வந்துடலாம். வந்து நல்லபடியாக சாமி பார்த்து முடிச்சாச்சு. எல்லாரும் சாமி கும்பிட்டு திருப்தியாக முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதானே? உண்மையாதான். இந்த நாள் வந்து மேடம் வந்து வர முடியாது, அதனால இங்கே நின்ட்டாங்க. நான் போய் எல்லாம் சாமி கும்பிட்டு நல்லபடியாக வந்து தம்பி கூப்பிடுறதுனால எல்லாம் சந்தோஷமா நல்லா சந்தோஷமா முடிஞ்சிச்சு. ஆமாம், போயிட்டு இந்த நாள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே போயிட்டு வீடியோ எடிட் பண்ணி போடுறது தானா? வீடியோ எடிட் பண்ணி போடுறது தான். ஆமாம், நீங்க முடிஞ்ச அளவு கண்டென்ட்லாம் போட்டா வியூஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் பார்த்து நல்லா ஏங்க கண்டென்ட் வேணும்னு கேக்குறீங்க? அப்புறம் ஏன் கண்டென்ட் வேணும்னு கேக்குறீங்கன்ற மாதிரி இந்த மண்டையை போட்டு குழப்பி கண்டென்ட் யோசிச்சு கொடுத்தோம்னா பொசுக்குன்னு வியூஸே காணும் அப்படின்ட்டு கீழே காட்டுறீங்க. மனசே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் போராடுவோம். நம்ம ஒருத்தவங்க பார்த்தாலும் நம்ம வீடியோ நம்ம திருப்தியா பாக்குறாங்கன்றது நம்மளோட சந்தோஷம். அதனால கண்டென்ட் பக்கம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நமக்கு ரெகுலரா கமெண்ட் பண்ற சிஸ்டர்ஸ் எல்லாருமே இன்னுமே இருந்துட்டு தான் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நான் கமெண்ட்ஸ்லயே எப்பயுமே உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது வீடியோஸ்லயும் சொல்றோம். எங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிற உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தவறாம வீடியோ போட்டதுமே வந்து அவங்க எல்லாருக்குமே ஆமா சொல்லிக்கிறோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பண்ணுங்க. இன்னும் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய யோசனை பண்ணி உங்களுக்கு நான் கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகே, இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, அதுவரை பாய். எல்லாரும் சேர்த்து என்னென்ன பேசுறாங்க.